உலகத் தமிழ் மக்களுக்கு வணக்கம். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டும் பலவிதமான அரசியல் சாணக்கியத்தனங்களை கையாண்டும் அரசியல் ரீதியாக பின்னடைவையும் சரிவையும் சந்தித்து வருவதால் பெரும் கலக்கத்தில் உள்ளார் ஓ பன்னீர்செல்வம். இது பற்றிய தகவலை தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்கு முன்பாக யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதிமுக எம்எல்ஏக்களை தன் பக்கம் இழுத்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தமிழக அரசை கலைத்து விடலாம் என்று கனவு கண்டார் ஓ பன்னீர்செல்வம். இதற்காக பல்வேறு சாணக்கியத்தனங்களையும் செய்து வந்தார். இவை எதுவும் பலிக்கவில்லை. சசிகலாவும் டிடிவி தினகரனும் ஜெயிலுக்கு போய்விட்டாலும் கூட இதனால் ஓபிஎஸ்க்கு எந்த பலனும் ஏற்படவில்லை. எந்த எம்எல்ஏக்களும் இவரது அணிக்கு வரவில்லை. இவரது அணிக்கு வந்த ஒரு சில எம்எல்ஏக்களும் முன்னாள் அமைச்சர் மாப்பா பாண்டியராஜனும் ஓபிஎஸ் மீது கடும் அதிருப்தியில் உள்ளதாக கூறுகிறார்கள். அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி அணியும் ஓ பன்னீர்செல்வம் அணியும் இணையப் போவதாக தகவல்கள் வந்தாலும் இரு அணிகளும் இணைவதற்கு சாத்தியமே இல்லை என்கிற நிலை உருவாகிவிட்டது. இரு அணிகளும் இணைந்தால் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் மாப்பா பாண்டியராஜனுக்கும் அமைச்சர் பதவி தர வேண்டும். இதனால் எடப்பாடி அணியில் சலசலப்பு ஏற்படும் என்பதால் இரு அணிகள் இணைப்பை ரத்து செய்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவின் இரு அணிகள் இணைப்பை ரத்து செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கூறியவர் தற்போதைய கல்வித்துறை அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் தான் என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் இந்த கல்வித்துறை அமைச்சர் பதவியைத்தான் முன்பு மாப்பா பாண்டியராஜன் வகித்து வந்தார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. பிரதமர் நரேந்திர மோடியை மடக்கிவிட்டால் தமிழக அரசை கலைத்து விடலாம் என்று ராஜதந்திர நடவடிக்கையை டெல்லிக்கே போய் செய்து பார்த்தார் ஓ பன்னீர்செல்வம். ஓபிஎஸ்ஸின் இந்த ராஜதந்திரமும் பலிக்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போய் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து ஜனாதிபதி தேர்தலில் பிஜேபிக்கு ஆதரவு தருவதாக தெரிவித்து பிரதமர் நரேந்திர மோடியை அரசியல் ரீதியாக சரணடைந்து விட்டார். இதனால் ஓபிஎஸ் மிகவும் நொந்து போனார். ஓபிஎஸ் அணியில் உள்ள எம்எல்ஏக்கள் தற்போது கலக குரல் கொடுக்க துவங்கிவிட்டதால் ஓ பன்னீர்செல்வம் பெரும் கலக்கத்தில் உள்ளார். எம்எல்ஏக்கள் ஒவ்வொருவராக எடப்பாடி அணிக்கு செல்லக்கூடிய நிலைதான் தற்போது உள்ளது. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இதிலிருந்து எப்படி மீண்டு வருவார்? சசிகலாவிற்கு கூழை கும்பிடு போட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய ஓபிஎஸ்ஸின் நிலை தற்போது மிகவும் பரிதாபமாக உள்ளது என்று அரசியல் பார்வையாளர்கள் கூறுகிறார்கள். யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.